ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. டெய்லியுமே நம்ம கெஸ்ஸிங் போட்டிருந்தோம். நம்மளுடைய சேனலை வந்து டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிறங்க பெல் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் தேட வேண்டியன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? வீடியோவை வந்து பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன சொல்ல வரன்றதே உங்களுக்கு புரியாத போயிடும். சரிங்களா? நாம் வந்து இன்றைக்கி கெஸ்ஸிங் வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ் பண்ணிவிட்டு கூட அப்படியே பாருங்கள். இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 782 ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. சரிங்களா? ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இதில் நம்மளது என்ன பாஸு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சி போர்டு 2 பாஸ். பாருங்கள், சி போர்டு 2 இன்றைக்கி நம்மளது பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நம்பரில் 8 கொடுத்துருந்தோம். 8ம் நம்மளது இன்றைக்கி பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஜிட்டில் 81 கொடுத்துருக்குறோம். அதான் சொன்னேனே, 1 வின்னிங் வந்தால் 1 வராது. சிங்கிள் போர்டு வந்தால் ஏபிபிசிஎஸ்சி வராது, 3 டிஜிட் வராது. இல்லை 3 டிஜிட் வந்தால் ஏபிபிசிஎஸ்சியும் வராது, சிங்கிள் போர்டு வராதுன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து டிக்கெட்டை போட்டு வின்னிங் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கெஸ்ஸிங்னு இல்லை, அவங்களுடைய ஓன் கெஸ்ஸிங்காக இருக்கட்டும். இல்லை யார் வீடியோ வச்சு பார்த்து போட்டிங்கன்னா வெற்றி பெற்றீங்க அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு இன்றைக்கியோட ரிசல்ட்டோட கெஸ்ஸிங்கு. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு டிக்கெட்டு போடுவாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன். நீங்களும் செய்வீங்க நம்புகிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி முதல்ல ஒரே சேனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். ஒவ்வொரு மந்த் எண்டுமே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஒரு வின்னிங்கும் கிடைக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கோ இல்லை நம்மளுடைய வீடியோ பார்த்துனுங்கிற நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது. புதுசாக வர்றவங்க வீடியோ பாருங்கள். ஒரு நாள் பாருங்கள், 2 நாள் பாருங்கள். இவங்க கொடுக்குற கெஸ்ஸிங் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட்டு கூட போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளதில் ஏசியில் என்ன கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா 71 கொடுத்துருவோம். ஒரு நம்பரில் இதுவும் மிஸ் ஆயிடுச்சு. 71 கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து ரிசல்ட் வந்து ஏசி வந்து 72. இதுவும் வந்து ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகி போச்சு. பாருங்கள், பரவாயில்ல விடுங்க. அதில் போய்ட்டு ஏதோ ஒரு நம்மளால் டெய்லி ஒரு இன்கம் ஏதோ ஒன்று வருது. குறைந்த முன்பணம், குறைந்த லாபம், அதுவே நம்மளுக்கு போதுமானது தான். ஒரு வின்னிங்கை வாங்கிட்டு அதில் வர்ற பணத்தை வச்சு நம்ம அதுக்கப்புறம் டிக்கெட்டு கூட அதிகமாக போட்டுக்கலாம். டிக்கெட்டு போடுற மெத்தட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். 5 டிக்கெட்டு, 10 டிக்கெட்டு, 15 டிக்கெட்டு, 20 டிக்கெட், இந்த மாதிரி டிக்கெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் ஃபெயில் ஆனாலும் மற்ற 2 நாள் பாஸ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது என்கிட்ட வந்து பணம் அதிகமாகுது, நான் அதிகமாகவே போடுவேன், அதிகமாக போட்டு தான் விளையாடி பழகுனா 50 டிக்கெட்டு, 100 டிக்கெட்டு, 150 டிக்கெட்டு, 200 டிக்கெட்டு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு அதிகமாக போட உங்களுக்கு 2 நாள் நல்ல ஒரு கெயின் கிடச்சிடும். இல்லை கம்மியாக தான் போடுவேன், 30 டிக்கெட்டு போடுவேன், 50 டிக்கெட்டு போடுவேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டிங்கன்னா அதில் 30 டிக்கெட்டுக்கு உங்களுக்கு 3000 ரூபாய் வின்னிங் வரும். 50 டிக்கெட்டுக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் வின்னிங் வரும். இப்போ இதில் 30 டிக்கெட்டுக்கு 3000 ரூபானா 360 ரூபா அந்த மாதிரி போச்சுன்னா கூட, 400 ரூபா போச்சுன்னா கூட மிச்சம் உங்களுக்கு 2600 ரூபா லாபம் வருதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்து போட்டு விளையாடிக்கோங்க. வாங்க நாம் நாளைக்கு கெஸ்ஸிங் வீடியோவை பார்த்துடலாம். கிங் ஆஃப் லாட்டரி ஃப்ரீ கெஸ்ஸிங்
இது வந்து இன்றைக்கானது, இது வந்து நாளைக்கானது. டேட்டு பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணிட்டேன், 18/8/24. இப்போ நாம் எப்போவுமே பார்க்குற மாதிரி ஸ்டார்டிங்கில் சிங்கிள் போர்டு தான் பார்ப்போம். அதையும் இப்போவே சொல்லிட்டா எப்படி? வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், பை.